ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்காவோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா தயிர், இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் குக் ஆகி வரும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வைக்கணும். அதுக்குள்ளாடி நம்ம மீதி உள்ள விஷயம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபிக்காக நான் 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 7மே நம்ம சுக்காவில் யூஸ் பண்ண போகிறது தான். ஆனால் அதில் 3 ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்ல நம்மளோட சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகி கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி 3 வெங்காயத்தை தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி தக்காளி பழத்தையும் நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஒன்று முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப தின்னாக நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம்ல, அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குறுக்க வெட்டி நம்ம வெட்டுவோம்ல சின்ன சின்னதாக, அந்த மாதிரி பொடியாகவும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கிறேன். இந்த ஆயிலில் வெங்காயத்தை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணி பொறுமையாக பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆயிலில் நீங்கள் போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேம் மீடியமில் வச்சுருங்க. இல்லைனா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளே இருந்தே ரொம்ப டார்க் கலரில் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா வெளியில் வரும்போது கசக்கும் வெங்காயம். ஸோ அது கருப்பாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆயில் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே தான் சுக்கா பண்ண போகிறேன். இப்போ அதை மாற்றி வச்சுட்டு அடுத்து ஒரு கடாய் வச்சு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லை, ஆயில் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் ஃப்ரை பண்ணதுனால அதோட ஃப்ளேவரும் இந்த ஆயிலில் இருக்கும். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போது இந்த பாத்திரத்தில் எனக்கு அடி பிடிக்காது. நீங்கள் அடி பிடிக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் போடுங்க. அப்போ உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்காது. ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 4 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 3 நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் இருக்கிற மீதி 4ஐயும் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணோன்னா கொஞ்சம் வேகமாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்களோ வீட்டில் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே போடுவோம்ல, அப்போவுமே நீங்கள் வெங்காயத்தை கையை வச்சு லைட்டாக நசுக்கி விட்டிங்கன்னா அது உதிராக வந்துடும்ல, அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிரும். நான் மறந்து போய் அப்படியே கொட்டிட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சமாக குக் ஆகி வருதில்ல, இது இன்னும் நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் இருக்கிறதுனால இன்னும் சில டைம் அடியில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக கிளறிட்டே இருங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதுக்குள்ளாடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் குக் ஆகுறதுல தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு உடனே ஒரு ஹரிபரியிலலாம் இது பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்பப்போ மூடி வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இது நமக்கு கரெக்டாக குக் ஆகி கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல போடும்போது நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா பொடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன் 3 தனியாக, அதில் பாதி போர்ஷனை நான் இப்போ இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகும்போதே நமக்கு நல்ல வாசனை தெரியும். அந்த ஃப்ரை ஆன ஆனியனும் இந்த ஆனியனுக்கு கூட சேர்த்து
குக் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். மீதி பாதியை வச்சுருங்க. நம்ம வந்து இந்த டிஷ்ஷு முடிக்க போகிற டைம் இருக்கும்ல, அந்த டைமு அந்த பாதி வெங்காயத்தை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். இது பரோட்டா கூடயோ கீ ரைஸ் கூடயோ கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து மல்லிப்பொடி, மிளகா பொடி, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, பெப்பர், மஞ்சள் பொடி இவ்வளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த வெங்காயத்துக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகும். நான் முன்னாடி எப்படி பண்ணுவேன்னா, இந்த வெங்காயம் வதக்கி முடித்த உடனே தக்காளி பழம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுவேன். ஆனால் அப்படி ஆட் பண்ணுறத விடையும் நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடி ஆட் பண்ணி இந்த ட்ரை ரோஸ்ட் மாதிரி நம்ம பண்ணுறோம்ல, ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக போயிடும். இன்னொன்று அந்த ஃப்ரை பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு மனம் இருக்குல்ல, அது இன்னும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி பழத்தையும் நான் இதுக்குள்ளாடி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தக்காளி பழமும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து நல்லா உடஞ்சி வேகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணி குக் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கரிஞ்ச ஸ்மெல் வரும், இன்னொன்று கசப்பும் வரும் நம்மளோட குழம்புக்கு. அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு அல்வாலாம் கிண்டும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நான் குக் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இதோ நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சின்னு கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் கூட நல்லா உடச்செல்லாம் விட்டுக்கோங்க. தக்காளி பழம் முழுசாக இருந்துச்சுன்னா அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விடும்போது அது ஈஸியாக குக் ஆகவும் செய்யும். இன்னொன்று அந்த கிரேவி மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கவும் செய்யும். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த தயிரோடையே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படியே ஆட் பண்ணி இப்போ சிக்கன் மசாலா இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, வேறு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். முதல்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது இந்த சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து வெளியில் இறங்கும். அதிலே ஓரளவு குக் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற வாட்டர் கண்டிப்பாக வந்து கோல்டு வாட்டராக இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணி அதை தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு கரெக்டாக பச்சை வாசனை பெருசாக இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கு இதில் இன்னும் தண்ணி தேவைப்படுது. அப்போ தான் வந்து எனக்கு சிக்கன் கரெக்டாக குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இதில் 1 கப் அளவு ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்த தண்ணி அப்படியே நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு இந்த சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி சிக்கன் குக் ஆகும்போது ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆச்சுதுன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். சிக்கன் பீஸ் மாதிரி கிடைக்காது நமக்கு. எல்லாமே பிஞ்சு பிஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் ஆனால் ஒரு 95% சிக்கன் குக் ஆகிருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக குக் ஆகிருந்துச்சுன்னா அந்த அளவு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியும் நல்லா வெளியே வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் இருக்குது. இப்போ இது சிக்கன் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளேமை ஹையில் வச்சு இந்த தண்ணி வற்ற வச்சு நம்ம எடுக்கணும். குக் பண்ணும்போது நம்ம மீடியம் டு லோவில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா குக் ஆகும், ஈவனாக குக் ஆகும். அதனால் இப்போ எனக்கு சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த தண்ணியை மட்டும் வற்ற வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன்.
இந்த பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை சப்பாத்தி கூட பரோட்டா கூட எல்லாம் சர்வ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேறு குழம்பு எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டைம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் ரைஸுக்கு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரை பண்ண ஆனியன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ண ஆனியனையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு காரம் ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுதுன்னா அப்போ நீங்கள் இதில் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு மசாலா பொடி வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. பெப்பர் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல, அதனால். அதே மாதிரி இது உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் இதில் சேர்க்கலை. இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.